பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு நம்ம கிளம்பிட்டுருக்குறோம். இப்போ இடையில ஃபோன் வந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோன் பேசுகிறதுக்காக நிறுத்திட்டார். இப்போ ஃபோன் பேசிகிட்ருக்காரு. பக்கத்துலேயே கோயில், சிவன் கோயில். பார்த்திங்கன்னா இது ஒரு சரியான பெண்டு. அப்புறம் இந்த பெண்டில் சரி பேசிகிட்டே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால மச்சான் வந்து வண்டியை நிறுத்திட்டு பேசிகிட்ருக்காங்க. ஆனால் நான் வண்டி விட்டு இறங்கல. பேசிகிட்டே வண்டி எடுத்துட்டாருன்னா நான் இங்கேயே இறங்கி நின்றுருவேன். அதனால் நான் வந்து இறங்கவே இல்லை. பாருங்கள், வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. அதனால் திருப்பியும் சரி போகலான்னு சொல்லிவிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். இப்போ திண்டுக்கல் மாவட்டம் இது. நம்ம இருக்கிறது திருப்பூர் மாவட்டம். இதுவும் நம்ம ஊர் தான் அப்படின்ட்டு ஜாலியாக அப்படியே வந்துட்ருக்கோம். இப்போ ஹாப்பி ஜேர்னி அப்படிங்கிறது இதுதான். அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்குறோம். பாருங்கள், வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால காதில் காற்றும் வேறு ரொம்ப போகுதேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து துணியை இந்த மாதிரி போட்டுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. மரத்தடியில் வந்து ஹிந்திக்காரங்க இந்த ஜூஸு வச்சுருக்கிறதுனால சரி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு நிறுத்திட்டோம். தம்பி போட்டுட்ருக்குறான். மச்சான் வந்து உட்காந்துக்கிட்டாரு. இப்போ வந்து என்னென்னா நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு மாமனாருக்கும் வந்து மாமியாருக்கும் ஒரு பார்சல் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே வழக்கமாக லாங் ட்ராவலுங்கிறதுனால இந்த தம்பி கடையில் வந்து குடிச்சிட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறது எங்களை வழக்கம். பார்த்த உடனே அந்த பையனும் எத்தனை வேணும்னு கேட்டேன். போட்டுட்ருக்கான். பாருங்கள், நல்லாயிருக்கு. இது நேச்சுரலுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வேறு எதுவும் மிக்ஸ் இல்லாதனால நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.